திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற கதை கதையாம் காரணமாம் என்ற நிகழ்ச்சியில் இன்று கங்காதரன், கங்கையை தரித்தவன், கங்கையை சூடிய சிவபெருமான் என்கிற பொருளோடு கங்காதரன் என்ற தலைப்பிலே சிவபெருமான் கங்கையை சூடிய அந்த கதையை பற்றிய விளக்கங்களை எமக்கு தெரிந்தவாறு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நாம் நிறைய செய்துக்கிட்டு இருந்தோம். இந்த கதை என்ன, அது என்ன, இது என்னான்ட்டு ஒரு அடியார் ஒருத்தவங்க கேட்டதுனால அதனுடைய அடிப்படையில் இந்த கங்கை சூடிய கதையை இன்று நம்முடைய கதையாம் காரணமாம் என்கிற தலைப்பின் கீழ் எடுத்துக்கொள்கிறோம். சிவபெருமான் தலையில் கங்கையை சூடியிருப்பார், தன்னுடைய சடையை முடியிலே கங்கையை சூடியிருப்பார் என்பது சிவனடியார்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது எப்படி வந்தது, எதற்காக வந்தது, என்னென்னலாம் சொல்கிறாங்க, அதில் எவ்வளவு உண்மை இருக்குது, எதெல்லாம் பொய் புரட்டு, அதனுடைய உள்ளார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு என்னுடைய சிற்றறிவுக்கு என்ன எட்டியிருக்கிறதோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகாமல் இப்படியும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, தினகரன்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள். இதான் அந்த கதை. நான் அப்படியே படிச்சிடுறேன் நான் கடன்னு. ஏன்னா இது எல்லாமே அந்த சைடு, அதாவது சிவபெருமான் தலையிலே கங்கையை சூடியிருப்பது என்பது நமக்கு தெரியும். அது எப்படி வந்தது, யார் கொண்டுட்டு வந்தாங்க, என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கின்ற போது பகீரதனுடைய கதை கங்கையோட கதையை சொல்கிறாங்க. கங்கை எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது வாமன அவதாரம் எடுத்தபோது, திருமால் வாமன அவதாரம் எடுத்தபோது ஒரு அடியால் பூலோகம் மற்றும் கீழே இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாவற்றையும் அளந்துட்டார். இன்னொரு அடியால் மேலே இருக்க லோகங்களை எல்லாம் அளக்கின்ற போது அந்த உயர்ந்து நிற்கக்கூடிய அவருடைய திருவடியை பார்த்த உடனே பிரம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே இருந்தபடியே தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த நீரை பெய்து அவருடைய கால்களுக்கு அபிஷேகம் செய்தார். அதுதான் கங்கையாக வந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இதையும் வச்சுக்கோங்க. அது கங்கை இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி ஆதாரங்கள்லாம் கொடுக்குறேன் நான். அது இதாகி பயங்கரமாக கதை சொல்கிறாங்க. ஸ்தம்பம் கொண்டிருந்த அந்த பெரும்பாதத்தில் தன்னுடைய அனுஷ்டானத்துக்காக வைத்திருந்த தீர்த்தத்தை அபிஷேகமாக செய்தார். அங்கே மந்தாகினி அப்படின்ற பெயர் பெறுகிறாள். அந்த கங்கை மந்தாகினி என்று பெயர் பெறுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அடுத்தது அதுக்கு பிறகு நிறையா வரும், அது அப்புறமா பார்ப்போம். இப்போது என்னென்ன பூலோகத்தில் சூரிய வம்சத்தில் சகரன் அப்படின்ற அரசன் சுமதின்ற ஒரு பெண்ணை மணந்து 60,000 பிள்ளைகளை பெற்றார். அது சொல்லியிருக்காங்க. யுகத்துக்கு யுகம் வம்சத்தை விருத்தி செய்தல் மாறுபடும். ரிஷி கர்ப்பம் அப்படிங்கிறது நினைத்த மாத்திரத்திலே கர்ப்பம் தரிப்பது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து தவ வலிமையை பொறுத்து எத்தனை குழந்தைகள் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது.
இப்போ சகரனுக்கு 60,000 குழந்தைகள் பிறந்தன. சகரன் மிக சிறப்பாக ஆட்சி செய்தான். அசுவமேத யாகம் செய்து நாட்டை வளமாக்கினான். அப்போது இந்திரனுக்கு சகரன் தன்னுடைய இந்திர பதவியை பறித்து கொண்டு விடுவானோ என்ற பயம் வந்தது. அசுவமேத யாகத்தில் பயன்படுத்தப்படும் குதிரையை மறைச்சி கொண்டு போய் கபில முனிவர் கபில முனிவருடைய இதில் கொண்டு போய் மறைச்சி வச்சிடுறான். பாதாளத்தில் அவர் உட்காந்து தவம் செய்துட்டு இருந்துக்கிறாரு. அப்புறம் சகரன் வந்து தன்னுடைய 60,000 பிள்ளைங்க இருக்காங்கள்ல, போய் தேடுங்கடா, குதிரையை காண்டா, எவனை தூக்கிட்டு போயிட்டாங்கடா அப்படின்ட்டு. அப்போ பூமண்டலத்தில் கிடைக்காம பாதாளத்தை ஊடுருவி போகும்போது அங்கே கபில முனிவருக்கு பக்கத்தில் யாக குதிரையை பார்த்தோன்னே இந்த ஆள் தான் தூக்கிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக போர் செய்ய கிளம்பின உடனே அவர் கோபமாக பார்த்து எல்லாரையும் எரித்து சாம்பலாக்கிடுறார். போன பிள்ளைங்க யாருமே வரல, இவன் தெரிஞ்சுக்கிட்டான் அது ஏதோ இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்தது தேசினி அப்படின்னு ஒரு பெண்ணோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அது அசமஞ்சன் சொல்லுவாங்கள்ல, ஒரு என்னது அசமஞ்சம். ஆமாம், அவன் ஒரு புத்திசாலியாவோ நல்ல ஒரு இதாகவோ இல்லாத ஒரு குழந்தையாக இருக்கான். சமஞ்சன்னா சமத்தாக இருக்கிறவன், அசமஞ்சன்னா ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி திரியிறவன். அசமஞ்சம் சொல்கிறதில்ல, பேச்சு வழக்கில் வரும், இது சரியான அசமஞ்சம் அப்படின்ட்டு. அது மாதிரி அசமஞ்சனாக இருக்கிறான். சரி, ரைட்டு, இது ஏதோ பண்ணுறான், அதெல்லாம் இருக்கட்டும். அவனாலும் இந்த 60,000 பிள்ளைகளை மீட்டு கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இவனுக்கு பிறந்த மகனான அம்சுமான் மட்டும் 60,000 பேர்கள் சென்ற பாதையை கண்டுபிடித்தான். பாதாளத்தை அடைந்தான். கபில முனிவரை வணங்கினான். என்ன செய்வதுன்னு பணிவோடு கேட்டான். இதுதான் உன் பாட்டனார் சகரன் அசுவமேத யாகம் செய்து வைத்திருந்த குதிரை. இந்த சாம்பல் குவியில் தான் 60,000 சகர புத்திரர்கள். விண்ணுலகில் பாயும் கங்கை இவர்கள் மீது பட்டால் உயிர் பெறுவார்கள் என்று ஆசீர்வதித்தார். குதிரையை மட்டும்தான் அம்சுமானால் மீட்க முடிந்தது. கங்கையை கொண்டு வர முடியவில்லை. அம்சுமான் இறந்து போனான். அவனுடைய பேரனும் திலீபன் அப்படிங்கிறவனுடைய மகனுமான பகீரதன் தான் நான் எப்படியாவது கங்கையை கொண்டு வருகிறேன் என்று கடும் தவம் செய்தான். முதல்ல கங்கையை நோக்கி தவம் செய்கிறான். அதுக்கு பிறகு அந்த அம்மா கடும் தவத்துக்கு பிறகு ஒத்துக்குது. பரவாயில்ல, நான் பூமிக்கு வர்றேன், முதல்ல பூமிகிட்ட கேட்டுக்கிட்டு வா, நான் வந்து நேரடியாக இறங்கலாமான்ட்டு. அந்த அம்மா ஐயோ ஆகாய கங்கை வந்து இறங்கினுச்சு அப்படின்னா என்னால் தாங்க முடியாது, அதனால் இதை தாங்கக்கூடியவர் வந்து சிவபெருமான், அதனால் அவரை நோக்கி தவம் செய்து அவர்கிட்ட ஒப்புதல் கேட்டு அவர் மூலமாக கீழே இறக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எப்படி ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனோம்னா இது எங்களுடைய டிபார்ட்மெண்ட் இல்லை, அந்த செக்ஷனுக்கு போங்க, இந்த செக்ஷனுக்கு போங்கன்னு அடிக்கிறாங்களோ, அது மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு உண்மையிலே பகீரத பிரயத்தனம் நம்மளும் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி செஞ்சான் அப்படின்னு அந்த கதையில் சொல்லுவாங்க. அதனால தான் அவனுக்கு பேர், அதுக்கு பேர் பகீரத பிரயத்தனம். இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்தான். ஒரு 5 தலைமுறையாக 6 தலைமுறையாக மீட்க முடியாத அவனுடைய முன்னோர்கள் சாம்பலாகி கிடந்து அவர்கள் எல்லாம் உயிர் பெறும் பொருட்டு இந்த கங்கையை கீழே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ரொம்ப முயற்சி செய்து சிவபெருமானை நோக்கியும் கடுந்தவம் செய்து கேட்ட உடனே, பரவாயில்லை, என்னுடைய சிரசில் வந்து இறங்க சொல்லு, அதை நான் வாங்கி வேண்டுமான அளவுக்கு அதில் ஒரு ரெகுலேட்டர் மாதிரி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அது மந்தாகினின்னு இருந்தது வந்து கங்கைன்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இதுகான சொல்லுது. இதுக்கு ஒரு மோசமான அப்படி தான் நான் சொல்லுவேன். கௌ என்றால் பூமி, காம்ஹா என்றால் அடைந்தால், இதனை சேர்த்து கொண்டால் கௌஹாம்ஹா, அதுதான் கங்கா ஆகுதான். கௌஹாம்ஹா எப்படி கங்கை ஆகும்? சரி, ஓகே, ஏதோ அவங்களுடைய புரிதலில் அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதுக்கான சரியான விளக்கத்தை எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். நான் புரிந்து கொண்டவாறு, எனக்கு இறைவன் அறிவித்தவாறு அப்படி சொல்லணும். ஆனால் இந்த பகீரதன் இந்த அரிதான நிகழ்வை கண்டு ஆனந்தித்தான். அதே சமயம் அப்பேற்பட்ட கங்கை சிவனுடைய ஜடாபாரத்தில் எப்படி தெரியுமா இருந்தால்
நல்ல பனிக்காலத்தில் அருகம்புல்லில் நீள் முத்து போன்று நீர்த்துளிகளாக சரமாக இருக்கும். அதுபோல் ஓகே, கதை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அரசன் அது இமயத்தின் அரசனான ஹிமவானுடைய புத்திரியாக அது பண்ணனால ஹைமவதி அப்படின்னு ஒரு பேர். ஈசனுடைய தலையை ஆனந்தமயமாக செய்ததால் அழகானந்தா அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். அழகம்னா கேசம், ஜடை அப்படின்னா அது ஆனந்தப்படுத்தியதால் அழகானந்தான்னு ஒரு பேர். கங்கையை தாங்கியதால் ஈசன் கங்காதரனாக அருட்கோலம் காட்டினார். அதான் நம்மளுடைய கதையினுடைய தலைப்பு. ஆனந்தமாக ஓடியவள் நேரே பாதை அறியாத குழந்தை போல ஜன்ஹு அப்படின்ற மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ளற கொலுசு சத்தத்தோடு நடக்கும் குழந்தை போல குடுகுடுவென நுழைந்தாள். ஜன்ஹு கங்கையை சிறு கமண்டலத்தில் தாங்கி வேகம் குறைத்தார். பகீரதன் கேட்டுக்கொண்டதால் கங்கையை விடுவித்தார். இதனால் கங்கைக்கு ஜான்ஹவி ஜுன்ஹு முனிவருடைய குழந்தை மாதிரி வந்ததுனால அதுக்கு ஜான்ஹவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. கங்கைக்கு இவ்வளோ பேர்கள் இருக்குது. இவ்வளவு தடைகளையும் பொறுமையாக தந்தையின் பின்னே நடக்கும் மகள் போல பகீரதன் பின்னால் அடக்கமாக வந்தால். பகீரதன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்ததால் இவளுக்கு பாகீரதி என்ற பெயரும் உண்டு. அவளுக்கும் அதாவது ஆமாம், பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆண்களுடைய இதை வச்சு பெண்களுக்கு பேர் வரும். துருபத மன்னனுடைய மகள் திரௌபதி. இது தக்ஷனுடைய மகள் தாட்சாயணி, அது மாதிரி வரும். இது ஜனகனுடைய மகள் ஜானகி. அது மாதிரி பாகீரதனுடைய மகள் போல் வந்ததுனால பாகீரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அழைச்சிட்டு போகிறாரு. பாதாளத்துள்ள சகரபுத்திரர்கள் மீது கங்கையை பாய சொன்னான். 60,000 பேர்களும் உயிர் பெற்றனர். கங்கையை பாதாளத்திற்கு பாய்ந்த போது போகவதி அப்படின்னு ஒரு திருநாமத்தையும் பெறுகிறாளாம். இதுதான் பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்தாங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த கதை ஓரளவு தெரிஞ்சிருச்சுது உங்களுக்கு. அதனால் நம்மளுடைய கதைக்கு வருவோம். கங்கை பகீரதன் எப்படி கொண்டுட்டு வந்து சேர்த்தான், என்ன ஏது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்முடைய திருமறைகள் 12 திருமுறைகளில் அதுதானே நமக்கு திருமறை. என்னாச்சு? ஏன் எடுக்க மாட்டேங்குது தெரியலையே. அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாரகம் விளங்கிய பகீரதன் அருந்தவம் முயன்ற பணிகண்டு ஆரருள் புரிந்து தலைகொள் கங்கை சடையேற்ற அரண் மலையை வினவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்முடைய இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, பாங்குடை தவத்து பகீரதற்கு அருளிய படர்சடை கறந்த நீர் கங்கை மையரு மனத்தனாய பகீரதன் வரங்கள் வேண்ட ஐயமில் அமரரேத்த 1000 முகமதாகி வையகம் நெளியப் பாய்வாள் வந்திடி கங்கை என்னும் தையலை சடையில் வைத்தார் சாய்க்காடு மேவினாரே. 4ஆம் திருமுறை 65வது பதிகத்தில் 7வது பாடல். அதே மாதிரி அஞ்சையும் அடக்கி ஆற்றல் உடையவனாய் அநேக காலம் வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகீரதற்கு பெஞ்சின முகங்களாகி விசையோடு பாயும் கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னறி செல்வன. திருச்சேரையில் பாடினது. 4ஆம் திருமுறை 73வது பதிகம் 4வது பாடல். பனங்கொள் ஆடரவர் அல்குல் பகீரதி
மனங்கொள்ளச் சடை வைத்த மறையவன். இங்கே பகீரதனை பற்றி சொல்லலை. இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு. பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்திழியும் புனர்கங்கை நங்கையாளை நீர் சடை இசை கறந்த தீர்த்தனே அப்படின்ட்டு பணிந்த பார்த்தன் பகீரதன் பல பக்தர் சித்தர்க்கு பண்டு நல்கினீர். இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை விஷயம். ஆக நம்முடைய கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் இருக்கக்கூடிய கங்கையை சிவபெருமான் தன் தலையிலே தாங்கி எல்லா உயிர்களும் உய்யும்படி அதனுடைய வேகத்தை குறைத்து நமக்கு தருகிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது. இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, இப்போ நம்ம பார்த்ததுலே தெரியுது, அவர் வந்து கங்கையை சடையில் கறந்தார், மறைச்சி வச்சார். எதுக்கு மறைக்கணும் அப்படின்னா கட்டி கொண்டார், அதாவது வந்து தலையில் பிடிச்சி கட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. கங்கையை சடையில் கறந்தார் அப்படின்ற அந்த கருத்தில் வந்து 2 விஷயங்கள் மறைந்திருக்கிறது. ஒன்று வந்து கட்டுதல் அப்படிங்கும்போதே என்ன வரும்னா உங்களுக்கு வந்து அதனுடைய வேகத்தை குறைத்தல், அதை கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவருடைய தலைமுடியே வந்து அலை அலையாக கங்கை வானதிலேயே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னும் சிலர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தவறான கருத்துக்கள், அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதாவது சிவபெருமான் நெருப்பு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமானவர், வேகமானவர். அவருடைய அந்த சூட்டை தணிக்கணும்னா தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் அங்கே அதாவது சிவபெருமானுக்கு வந்து நல்ல மனசோட கொஞ்சம் தண்ணி எடுத்து அவர் தலையில் ஊற்றினோம்னாலே மனம் குளிர்ந்து அவர் வேணுங்கிறத செய்வார். இதற்காகத்தான் வந்து அவர் அபிஷேக பிரியர்னு வந்ததே ஒழிய மற்றபடி எனக்கு அபிஷேகம் பண்ணுன்னு அழுதுகிட்டு இருக்கிறவர் கிடையாது. நிறைய பேர் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வடநாட்டு பக்கம் போனால் இப்படியே சொல்கிறாங்க, அந்த ஆள் மண்டை சூடாகி ஏதாவது ஆகிடும். இதெல்லாம் வந்து சிவ அபராதம் அப்படின்னு நம்ம உணரணும். அதுக்காக நான் சொல்கிறேன். யாராவது சொன்னால் ஏய் அது இல்லைடா அர்த்தம், புண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு சொல்லிட்டு இவர் பாடியிருக்கிறாரா. சிவபெருமானை அப்படி மனசால் நினச்சி பெருமானேன்னு அந்த உள்ளுணர்வோட ஒரு துளி தண்ணீரை அவர் தலையில் விட்டோம்னா அப்படி குளிர்ந்து நமக்கு வேண்டுவதை செய்வார். அதுதான் அதனுடைய உட்பொருள். அதனால் அவருக்கு தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்க நமக்கு புண்ணியம் நம்ம செய்யணும். சும்மா அப்படி கட்டி தொங்க விட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே சொட்டு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஓகே, என்னால் முடியலைனாலும் அது நடக்கணும்னு நினச்சான். அதனால் சந்திரகாந்த கல்லை கொண்டுட்டு வந்து வச்சு 1 நிமிஷத்துக்கு ஒரு சொட்டு அவர் தலையில் விழணும். என்னால் செய்ய முடியலைனாலும் அதை செய்யணும். இப்போ பாகுபலியில் பண்ணுவான்ல, நீ எதுக்கு பண்ணிகிட்ருக்குற, நான் கொண்டு போய் நேரடியாக அருவிக்கு கீழே வைக்கிறேன், குடமாக 1000 குடம் 10,000 குடமாக ஊற்றும். இது அன்பினுடைய மேலிடல். அது மாதிரி தான் அதனுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே அல்லாது இது மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஓகே, ஒரு விஷயம் முடிஞ்சிச்சா? இப்போது வானத்தில் தோன்றிய ஆகாச கங்கை என்பது பிரம்மன் வந்து அவருடைய திருவடியை கழுவியதால் உருவானது. அதனால் எங்கால் கால் கழுவின தண்ணியை தான் உங்களால் தலையில் வாங்கிட்டுருக்குறான்னுட்டு கிண்டல் அடிக்கிறானுங்க, இப்படிலாம் பேசுகிறானுங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதெல்லாம் சிவ அபராதம். அந்த மாதிரி பேசக்கூடாது. அதுக்கான பாவத்தை வந்து அவங்க வந்து தலைமுறையாக அனுபவிக்கணும். அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான ஒரு அவங்களுடைய கீழ்த்தரத்தை காட்டக்கூடியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல அது என்னன்னு புரியல, அந்த கதையில் சொல்லியிருக்கிறதுனுடைய உண்மை பொருள் அவங்களுக்கு என்னன்னு புரியல. ஏன்னா ஆகாயத்தை தொடுகின்ற போது அவருடைய கால் வந்து அந்த ஆகாய கங்கையை தொடும். இதில் ஒன்றும் தவறே கிடையாது. இது இயற்கை.
இப்போது நான் வந்து என்னது மெரினா பீச்சில் போய் நிற்கும்போது என்ன பெருசாக பேசுகிறீங்க, இது கடல் ரொம்ப பெருசுன்றீங்க, அந்த கடலே என் காலில் வந்து விழுந்துச்சு தெரியுமில்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்து அது. சரி, ஓகேப்பா, அவ்வளவு பேசுகிறீங்களே, பகீரதன் எதுக்காக சிவபெருமான்கிட்ட வந்து கேட்கணும்? வேறு எவனாவது தலையில் வாங்கிக்க வேண்டியது தானே? வாங்க முடியாது, வேறு யாராலையும் வாங்க முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உடையவர் சிவபெருமான் ஒருவரே என்பதை உணர்ந்து தான் அவர்கிட்ட வந்து அவன் வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் சைவர்களாகிய நாமாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை இங்கே நான் வலியுறுத்துகிறேன். அப்போது கங்கைக்கு அவங்க ஒரு கதை சொன்னாங்க, அது வந்து ஃப்ளாப் அப்படிங்கிறத இது பண்ணிக்கிறோம். ஏன்னா கமண்டலத்திலேருந்து ஊற்றின தண்ணி எவ்வளோ நாளைக்கு வரும்? கமண்டலத்திலேருந்து ஊற்றின தண்ணி எவ்வளோ நாளைக்கு வரும்? கங்கை எவ்வளோ காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது? அப்போது இன்னும் அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னும் அந்த வாமன ரூபம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம இதுக்கு போனோம்னா அது அசிங்கமாக இருக்கும். சரி, ஓகே, அது வந்து பெரியவங்க சமாச்சாரம், அதனால் நம்மளுடைய லெவலுக்கு அதை எடுத்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்ன சொல்கிறது, புராணங்களிலே சொல்லப்பட்ட கதைகள் அனைத்துமே வந்து ஒரு சில விஷயங்களை, உயர்வுகளை, சிறப்புகளை சொல்வதற்காக சொல்லப்பட்டவைகள். இங்கே ஆகாச கங்கை என்று குறிப்பிடப்படுவது என்ன என்று அதை பற்றியும் கொஞ்சம் தேடினேன் நான். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த வாட்டர் கண்டென்ட் இன் த ஏர், அதாவது அட்மாஸ்பியரிக் என்று சொல்லக்கூடிய இந்த இது என்னது, நம்முடைய காற்று மண்டலம் இருக்கு இல்லையா, அதில் வரைக்கும் தான் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், நீர்த்தி வளைகள் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நீர்த்தி வளைகள் எதுவும் இருக்காது. அதுக்குள்ளே தான் அந்த மேகங்கள்லாம் போகும், அதை தாண்டி எல்லாம் மேகங்கள் போக முடியாது. அப்போது அதுக்கு மேலே எல்லாம் போயிட்டு ராக்கெட் போகிறது அந்த இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர் கிடையாது, நிலம் கிடையாது, காற்று கிடையாது. அது மாதிரி பஞ்சபூதங்களில் வெறும் வெளி மட்டும்தான் இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும். அதுக்கு பேர் சுத்த வெளி அப்படின்னு பேர். ஈவன் நிலவு இருக்கிறதெல்லாம் சுத்த வெளி கிடையாது, ஏன்னா அங்கே மண் துகள்களாக இந்த இதுகள்லாம் போய் நிற்க முடியுது. இப்போ இதை தாண்டி எதுவுமே இல்லாமல் கிடக்குது இல்லையா, பால்வெளியை தாண்டி வெளியில் சும்மா இதாக கிடக்கல, அதுதான் சுத்த வெளின்னு சொல்கிறது. இது என்னுடைய புரிதல், அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எப்போதுமே. ஓகே, இதில் வந்து இந்த அட்மாஸ்பியரிக்கை தாண்டிச்சுனாலே உங்களுக்கு நீர்த்தி வளைகள் அங்கே நிற்க முடியாது. அதுவே கொஞ்சம் ஓரளவு அசுத்த வெளின்னு வச்சுக்கோங்களேன். சுத்த வெளி கிடையாது, ஆனால் வெளி இதுகள்லாம் கிடையாது. என்னது, நெருப்பு கிடையாது, இது காற்று கிடையாது, நீர் கிடையாது, இதெல்லாம் அங்கே கிடையாது. அந்த இடத்துல வந்து இது போக முடியாது, அதாவது நீர்த்தி வளைகள் இங்கேருந்து ஏறி போக முடியாது. அப்போது வானத்தில் இருக்கக்கூடிய நீர் கங்கை அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த காற்று மண்டலத்திலேயே வந்து நீரானது இருக்கிறது. அதிலேருந்து இப்போ புதுசாலாம் கண்டுபிடிக்கிறாங்க, காற்றுலேருந்து தண்ணி எடுத்து உடனே இன்ஸ்டன்ட் வாட்டர், ப்யூர் வாட்டர் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு கூல் பண்ணி அப்படியே அந்த காற்றை உள்ளுக்குள்ளே இது பண்ணி அந்த காற்றுல இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை எடுத்து குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிக்கிறானுங்க. வேறு வழி இல்லை, பாவம் அவனுங்க, அதனால் அப்படி செஞ்சிகிட்ருக்கானுங்க. இயற்கையாக வாழ்ந்தால் எல்லாத்தையும் இறைவனே நமக்கு தருவார். இயற்கைக்கு எதிர்த்துக்கிட்டு நம்ம போகின்ற போது அது எதிர்ப்பாக செயல்பட்டுச்சுன்னா இவனுங்களால் தாங்க முடியாது. அது புரியாமல் இவனுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறார்கள். ஓகே, இது வேறு டாபிக், அது அப்புறமா பேசுவோம். ஆக கங்கை என்பது நீர் என்று கொண்டால், ஆகாய கங்கை என்பது இந்த வெளியிலே இருக்கக்கூடிய நீர் திவலையை குறிக்கக்கூடியது. அது வேகமாக தரையிலே பாய்ந்தால் தாங்க முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம், எனக்கு தோன்றிய உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம கடந்த வருடம்னு நினைக்கிறேன், தென் மாவட்டங்களிலெல்லாம் கடுமையான மழை பெய்தது. ஒரே ஒரு ஊரில் மட்டும் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர், அதுக்கு மேக வெடிப்பு என்று சொன்னார்கள். அந்த மேக வெடிப்பு என்பதும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான இது கிடையாது. அந்த இடத்துல நின்று பெரு மேகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில்
அப்படியே டபார்னு ஒரு பாலித்தீன் கவரில் வச்சுருக்க தண்ணியை உடச்சி விட்டா எப்படி ஊற்றுமோ அது மாதிரி ஊற்றிருச்சு. இது பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்காமல் அப்படியே டபார்னு இறங்குனது. அதனால தான் அந்த மாதிரி ஆனது. ஓகே, இது வந்து அந்த ஆகாய கங்கையினுடைய ரொம்ப சிறிய பகுதி தான். ஆகாய கங்கையினுடைய மிக 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 சிறிய பகுதியான அந்த மேக வெடிப்பையே நம்மளால் தாங்க முடியலை. ஆகாய கங்கை பூமியில் வந்து படார்னு இறங்குனுச்சு அப்படின்னா, அதாவது உலகத்தில் அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் ஒன்றா சேர்ந்து ஒரேடியாக வந்து ஒரு இடத்துல இறங்குனுச்சுன்னா என்ன ஆகும்? உலகம் உடஞ்சி போயிடும். அதுதான் அதனுடைய உட்பொருள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நான் வந்து கொஞ்சம் இது என்னது சாரி அறிவியலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நமக்கு புரியறதுக்காக. அதனால் ஏன்னா அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆன்மீகத்தில் என்ன சொன்னாங்களோ, நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னாங்களோ, அதை இன்றளவிலையும் ஆராய்ச்சி செய்து 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 அதை மெய்ப்பிப்பதற்கு அந்த வேலையை தான் அறிவியலானது செய்து கொண்டிருக்கிறது. அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் எப்போ சொல்லிட்டோம், அதெல்லாம் நாங்கள் எப்போ சொல்லிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக என்னது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் பாயிண்ட் என்னென்னா, ஆகாய கங்கை என்பது இந்த வெளியிலே இருக்கக்கூடிய வெளி என்கிற வெட்ட வெளியிலே இருக்கக்கூடிய நீர் திவலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தான் அதுதான் ஆகாய கங்கைன்னு சொல்கிறாங்க. அது பூமியிலே வந்து இறங்க வேண்டும் என்றால் அதை சரியாக வாங்கி சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்பிட்வீன் மீடியமாக ஒன்று தேவை. இது வேறு எவனாலையும் செய்ய முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் சிவபெருமானை கேட்டாங்க. அவர் வந்து சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கங்கை என்று பெயர் பெறுகிறது. இங்கே வந்ததுக்கு பிறகு தான் அது கங்கை என்று பெயர் பெறுகிறது. இதுக்கு வந்து காங்கா கேவலமாக இருக்குது அந்த இது கேட்குறதுக்கே. சரி, ஓகே, வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு புரிந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து கங்கை என்பதை சரியான வார்த்தை தமிழ் தான். அது தமிழ் அடிப்படையாக கொண்டது தான் என்பதற்கு தமிழ் சிந்தனையாளர் பேரவையைச் சேர்ந்த முனைவர் பாண்டியனார் ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் அவர் நிறையா நல்லா சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால் நான் அவருடைய இதுகளை எல்லாம் பெருசாக கேட்குறதில்ல. ஆனால் முன்னாடி சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னார். அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, கங்கை என்பது சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கிடையாது, அது தமிழ் சொல்லு தான் அப்படின்னு நிறுவுவதற்காக அவர் ஒன்று சொன்னார். பெண்களுடைய மார்பகத்தை கொங்கை என்று தமிழிலே சொல்லுவார்கள். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மலை போல் இருக்கும். அது மட்டுமல்லாது அந்த முனைப்பகுதியில் பாலானது ஊறி, அதாவது இதுகளில் ஊறி முனையில் வந்து அந்த பாலானது கிடைக்கும். அப்படி ஊறி வரக்கூடிய ஊற்று இது மாதிரி இருக்கக்கூடியதுனால அந்த மலையிலேருந்து வரக்கூடிய அந்த நதியை கங்கை என்று சொன்னார்கள் அப்படின்றது அவருடைய வாதம். அது ஏற்புடையதும் கூட. என்ன காரணம் அப்படின்னா, 2 காரணங்களுக்காக. அதாவது புறத்திலே பார்க்கின்ற போது அமைப்பு மற்றும் அது வருகின்ற விதம் இரண்டையும் வைத்து பார்க்கின்ற போதே அந்த கொங்கை என்பது கங்கையை குறிப்பது என்பது ஏற்புடையதாக இருக்கிறது. அது அன்றியும் ஒரு உயிர், புதிதாக இந்த உலகத்தில் தோன்றிய உயிர் உணவு, அதாவது பசி என்கிற ஒரு இதனால் கஷ்டப்படுகின்ற போது அதை தீர்க்கக்கூடிய அமிர்தமாக இருக்கக்கூடியதும் அந்த பெண்ணினுடைய கொங்கையிலிருந்து வரக்கூடிய பால் தான் அப்படிங்கிறதுனால, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நன்றாக செழித்து வளர்வதற்கும் அவைகள் வாடி விடாமல் வதங்கி விடாமல் நன்றாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதும் இந்த கங்கையிலிருந்து வரக்கூடிய நீர் என்ற பொருளிலே பார்க்கின்ற போது, அதாவது அமைப்பு மற்றும் செயல்பாட்டு முறையிலையும் அடுத்தது தன்மையிலும் அதையே குறிக்கின்ற காரணத்தினாலே கொங்கை என்பதிலிருந்து தான் கங்கை வந்தது என்கிற அவருடைய கருத்தை நான் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன். இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஆக இதுதான், அதாவது ஆகாய கங்கை என்பது ஆகாயத்திலே இருக்கக்கூடிய நீர்த்திவளைகள்.
அதாவது இந்த அட்மாஸ்பியரிக்கில் இருக்கக்கூடிய நீர்த்திவளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இறங்குனுச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அதனால் அதை ஒரு இடத்துல கொஞ்சமாக வாங்கி அது வேணுங்கிற அளவுக்கு அதை கீழே இறக்கி தரக்கூடிய அந்த ஒரு வேலையை சிவபெருமான் ஒருவரால் தான் செய்ய முடியும் என்று பகீரதன் தெரிந்து கொண்டு அவரை வேண்டி பெறுகிறான் என்பது நமக்கு தெரிந்த மாதிரியான பொருள். ஒரு பொருளா. அடுத்ததாக இதில் என்னென்னா கொஞ்சம் அறிவியலையும் கலந்து சொல்லணும் அப்படின்னா, இது எழுதி வைக்க மறந்துட்டேன். கங்கையை சடையில் கறந்தவன் மறைத்தவன் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அதை கட்டுதல் என்கிற அந்த முறையில் அதை கட்டுப்படுத்துகிறவன் என்கிற ஒரு பொருளும் வருகிறது. இன்னொன்று அவருடைய இதுவே என்னது சடாமுடியே அலை பொருளும் கங்கை மாதிரி இருக்கும். நீரோடு சேர்ந்து வர்றதுனால அது தண்ணியே வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடியனுடைய ஆன்ம ஆசான் செந்தமிழரசு கி சிவகுமார் ஐயா அவர்கள், அவர் எம்இ சிவில். அதனால் அவர் சிவனை பற்றி பேசுகின்ற போது அவர் கூட இருந்த ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார், என்ன சார் நீங்கள் படிச்சிருக்கீங்க, பெரிய சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க, நீங்களுமா நம்புறீங்க சிவபெருமான் தலையில் கங்கையை வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஐயா, நான் சிவில் படித்ததுனால தான் நான் நம்புகிறேன் அப்படின்னாராம். என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உடனே அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிக்கிறார். இப்போது ஒரு 5 மாடி கட்டுற, வாட்டர் டேங்க் எங்கே வைப்பேன்? 5வது மாடி மேலே வைப்பேன். ஓகே, அப்போ 5 மாடி கட்டினா 5வது மாடி மேலே வாட்டர் டேங்க் வைக்கணும். ஓகேயா? இப்போது 15 மாடி கட்டுற, இப்போ 5வது மாடியில் வாட்டர் டேங்க் இல்லை 15வது மாடிக்கு மேலே தான் வாட்டர் டேங்க் வைக்கணும் அப்படின்னாராம். ஏய்யா, 5 மாடி கட்டும்போது 5வது மாடிக்கு மேலே வச்சோடனே தான் தண்ணி வருதில்ல, 15 மாடியும் கட்டிட்டு 5வது மாடிக்கு மேலே 5வது மாடிக்கு மேலே வச்சா தான் தண்ணி வருதில்ல. இல்லைங்க, 15 கட்டும்போது 15க்கு மேலே தான் வைக்கணும். சரி, 15க்கு மேலே வைக்கணுங்கிறத ஒத்துக்கிறீல்ல. இப்போ 25 மாடி கட்டுறேன், நான் 15ல் வாட்டர் டேங்க் வச்சேன்னா என்ன ஆகும்? இல்லை 25க்கு மேலே வைக்கணும் அப்படின்னாராம். ஏன்? நான் எவ்வளவு கட்டிடுறோமோ அதுக்கு மேலே வாட்டர் டேங்கை வச்சாதான் எல்லா இடத்துக்கும் தண்ணி சப்ளை ஆகும். புரியுதா? நீ எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் அதுக்கு தலைக்கு மேலே கொண்டு போய் தண்ணியை வச்சுன்னா தான், ஹெட்டு ஓவர் ஹெட்டில் டேங்கை வச்சுன்னா தான் வாட்டர் ஹெட்டு கரெக்டாக இருந்து எல்லா இடத்துக்கும் தண்ணீர் வரும் அப்படிங்கிறத ஹெட்டில் இது வாட்டரை வச்சு அந்த வாட்டர் ஹெட்டினுடைய தத்துவத்தை விளக்கின முதல் சிவில் இன்ஜினியர் சிவபெருமான் தான். அதனால தான் நான் சிவில் இன்ஜினியராக இருக்கிறேன்னா சிவபெருமான் தலையில் கங்கையை வச்சுக்கிறாருன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விளக்கம், அவருடைய அந்த எளிமையான அதே சமயத்தில் நல்ல புரியும்படியான ஒரு விளக்கம், அற்புதமான ஒரு விளக்கம். ஆக இது எல்லாமே அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற போது வரக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு வியூ ஒன்று இருக்குது, அதையும் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் அதாவது சித்தர்களுடைய பார்வை, கங்கையை பற்றிய பார்வை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த குண்டலினி சக்தியானது அப்படியே மேலே கிளம்பி ஆக்ஞா சக்கரத்துக்கு அதுக்கு மேலே சகசரரா அதுக்கு மேலே போகின்ற போது அவர்களுக்கு அந்த சத்தினிபாதம் என்கிற சக்தி வீழ்ச்சி என்பது நடைபெறும். அப்பொழுது அமிர்தம் சுரக்கும் அப்படின்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்கிறது. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது, நான் அனுபவித்தது கிடையாது. இருக்குது, அது கருத்தியலாக இருக்கிறது, எனக்கு தெரியல. அப்போது தலையிலே சூடி இருக்கக்கூடிய கங்கை என்பது சத்தினிபாதம் என்று சொல்லக்கூடிய அமிர்தம் இறங்கக்கூடிய அதைத்தான் குறிக்கிறதே ஒழிய மற்றபடி கங்கையை தலையில் வச்சுருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது அது இதுதான் பொருள், இதுதான் அதனுடைய உட்பொருள் அப்படின்னும் அவங்களுடைய ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள்.
ஆக எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தது இடையில விட்டுட்டேன்னா இப்போ தான் ஞாபகம் பண்ணியிருக்கிறார் சுவாமி. அதாவது இந்த கொங்கைக்கு கங்கைக்கும் இது சொல்லுகின்ற போது வந்தது என்னென்னா, பறந்து விரிந்து உயர்ந்து நிற்கக்கூடிய கொங்கை போன்ற மலை ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். அதாவது ஆம்பியன்ட் டெம்பரேச்சருங்கிறது ஒரு லெவல் இருக்கும். மேலே போக 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 என்னாகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். வருகின்ற போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய நீராவியானது இருக்க தான் செய்யுது. ஆனால் அது தண்ணீராக உடனடியாக தண்ணீராக மாறாது. அது காற்றோடு கலந்து நீராவியாக இருக்கும். மேலே போக போக அங்கே இது குறையிறதுனால என்னது, வெப்பநிலை குறையிறதுனால தான் அந்த நீராவி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மேகமாக உருமாறுகின்றன. அப்படிங்கிறது தான் இயற்கையான ஒரு செயல்பாடு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது மிகப்பெரிய மலையாக உயர்ந்து நிற்கின்ற போது மேலே ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். அந்த குளிர்ச்சியானது அந்த மலை கல் மூலமாக அப்படியே இது பண்ணி வரும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு அது மேலே படக்கூடிய அந்த காற்றில் உள்ள ஈரப்பதமெல்லாம் அது அப்படியே அந்த கல்லில் பட்டு தண்ணீராக மாறி அதை விட ரொம்ப குளிர்ச்சியாக்குறதுனால ஐஸாக மாறிடுது. அப்போது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து தர வேண்டும். அது அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே தண்ணியாக கீழே கொடுத்துடக்கூடாது. கொடுத்தாலும் இங்கே கீழே இருக்கிற உயிர்கள் அழிந்து போகும். அதனால் வாங்கி வச்சிருந்து, புரியுதா நான் சொல்கிறது, இந்த மலையானது இறைவனுடைய ஜடாமுடி போல் அந்த ஆகாய கங்கை என்று சொல்லக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய நீர்த்திவளைகளை வாங்கி வச்சிருந்து வேண்டும் என்கிற போது வேண்டும் என்கிற அளவுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குது. இதுதான் என்னுடைய புரிதல். ஆக கங்கையை சடைக்கரந்தான் என்பதிலிருந்து பெருமான் நமக்கு அருள் செய்கின்ற திறத்தை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்பதும், அந்த 60,000 முன்னோர்களும் உயிர் பெற்று எழுந்தார்கள் என்று சொல்வது என்னுடைய இது என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு உயிரை படைக்க வேண்டும் என்றால் அதுக்கு முதல்ல நீர் வேண்டும். நீர் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது நல்ல விதமான படைப்பானது செய்ய முடியும். நீர் ஏன் வராமல் போகுது அப்படின்னா, எங்கே அக்கிரமங்கள் பெருகி எங்கே அநியாயங்கள் பெருகுகிறதோ அங்கே நீர் இல்லாமல் வறண்டு போகும். இதெல்லாம் எழுதப்படாத, இதெல்லாம் நான் வெளியில் சொன்னேன்னா ஒரு சிலர் என் மேலே கோச்சிக்க கூட செய்வாங்க. ஆனாலும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். நான் கூவம் என்கிற ஆறு, அது இவர் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். முதல்ல அந்த காவிரியானது முதல்ல ஓடிக்கிட்டு இருந்தது. முதல்லன்னா ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார். போய் கடலில் கலந்த இடம் அப்படிங்கிறது பழவேற்காடோ எங்கேயோ அந்த இடத்துக்கிட்ட சொல்கிறார். ஒரு நல்ல இடம் சொல்கிறார். நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். அதிலிருந்து கிளை நதியாக ஓடியது தான் அந்த கூவம்லாம். அதுக்கு பிறகு அது அதனுடைய போக்கை மாற்றி கொண்டது. காவிரி பூம்பட்டினம் மாதிரி அங்கே என்னமோ ஒன்று இருக்கு, என்னமோ ஒரு காவேரி பட்டினமா, காவேரி தாங்களா, ஏதோ ஒன்று சொன்னார், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் காவேரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த பக்கத்தில். அதையெல்லாம் ஆதாரமாக சொல்லி அவர் சொன்னார். ஓகே, நான் விஷயத்துக்கு வர்றேன். அது வாட் எவர் இட் இஸ், கூவம் என்பது ஒரு அருமையான ஆறு. குறைந்தபட்சம் 3-4 மாதங்களுக்கு குறையாமல் இந்த மழை பெய்கின்ற போதெல்லாம் அதில் தண்ணீர் நிறைய ஓடி நல்லா அழகாக படகுகள்லாம் போய் இது பண்ணி ஆனந்தமாக இது பண்ணி அந்த தண்ணீரெல்லாம் போய் கடலில் சேருவதற்கும் அதனுடைய இது மூலமாக நிலத்தடி நீர் மட்டமானது உயர்வதற்கும் ரொம்ப உதவி செய்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அதை சாக்கடையாக்கினார்கள். அந்த சாபம் இன்றளவும் அந்த யாரெல்லாம் அதை மாற்றினாங்களோ அவங்களை பீடித்திருக்கிறது.
இருக்குது. இப்போ காசு இருக்குது, இது இருக்குது, போட்டு தண்ணியை இது பண்ணி என்னென்னமோ பண்ணி கொண்டுட்டு வந்துடுறோம் நாங்கள் கடலில். இருந்தாலும் ஒரு இயற்கையான வாழ்க்கை கிடையாதுல்ல அது. அதனால் தண்ணீரை தலையில் வைத்து கொண்டாடினான் இறைவன். என்னது நல்லா அழகாக சொல்லுவார். நீரின்றி அமையாது உலகு. கரெக்ட். வள்ளுவர் சொன்னது. நீரின்றி அமையாது உலகு, தலையாயது தண்ணீர், தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்ற வார்த்தைகளை எல்லாம் இங்கே சொல்லி, அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஆகவே அதனை நாம் அப்படித்தான் மதிக்க வேண்டும் என்கிற கருத்தை நமக்கு சிவபெருமான் உணர்த்துகிறார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே என்னால் முடிந்த அளவு இந்த கங்காதரனாக இருக்கக்கூடிய இந்த கோலத்திலே சிவபெருமானை வழிபடுகின்ற போது நம்முடைய வாழ்விலே நிறைய வளங்களும் நன்மைகளும் பெருகி நாமும் நம்முடைய பிள்ளை பிள்ளை சந்ததியினரும் நம்முடைய முன்னோர்களுக்கும் அது மோட்சத்தை தரும் என்கிற கருத்தையும் கூறி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்களோ அல்லது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.